காவேரிக்கிட்ட வந்து இது மாதிரி ரெசார்ட் போகணும் கிளம்பு அப்படி சொன்னோன்னே காவேரி யோசிக்கிறாங்க, என்ன இது இப்போ தானே வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு ரெசார்ட்க்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா சொல்லியிருந்தா கிளம்பி தான் ஆகணும், புரியுதா, தாத்தா சொல்லிட்டாரு அதனால் கிளம்பணும். காவேரி வந்து கிளம்பணுமா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து இந்த மாதிரி ரெசார்ட் போகிற விஷயத்தை வீட்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா குமரன் வந்து இந்த மாதிரி அக்காவும் நானும் ரெசார்ட் வரோம் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. என்ன மாமா சொல்கிறீங்க, அக்கா எப்படி சம்மதிச்சா, அவளுக்கு தெரியாது நீ வரேன்னு சொல்லிட்டு, நான் வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன், இதெல்லாம் வந்து எப்படி திடீர்னு நடந்தது அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணம் தாத்தா தான் அப்படின்னு காவேரி நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து போயிட்டு காவேரி வந்து தாத்தாக்கு நன்றி சொல்கிறாங்க. தாத்தா உண்மையிலேயே வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் எங்கேயுமே போனதே இல்லை, இப்போ அக்கா வரான்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னோடனே. பரவாயில்லம்மா, இந்த ட்ரிப்பிலையாவது நீங்கள் 2 பேரும் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு எல்லா சண்டையும் மறந்துட்டு 2 பேரும் ஒன்று சேரணும், அதுக்காக தான் இந்த ட்ரிப்பு நிஜமாக தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரிம்மா நீ இப்போ கிளம்பு போ ட்ரிப்புக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கிளம்ப போகிறாங்க. இங்கே காவேரி வந்து சோகமாக இருந்தோம் மறுபடியும் வந்து சந்தோஷமாக இருந்தது பார்த்துட்டு விஜய் வந்து என்ன ஒன்றும் புரியலையே, எதுக்காக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இல்லாமல் தானே இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் வந்தோடனே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி. உடனே விஜய் வந்து யோசிக்கிறாரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து எல்லாருமே ரெசார்ட்க்கு வராங்க. அப்போ வந்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து கங்கா இவ எதுக்கு காவேரி எதுக்கு இங்கே வந்தா, அப்போ பிளான் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு குமரன் வந்து எப்படியோ சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கங்கா என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்த்து அப்படியே வந்து மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. உடனே காவேரி போய்ட்டு அப்படியே கட்டி பிடிச்சி எப்பவும் போல் நல்லா பேசுகிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுற, எதுக்கு என்ன இங்கே வர வச்ச, உன் பிளான் தானே இதெல்லாம் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் தான் செலவு பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது மாமாவோட செலவு தான். ஆமாம் கங்கா, என்னோட செலவு தான், நான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் புரியுதா, அது அவங்க வந்திருக்காங்க நம்ம இங்கே வந்திருக்கோம் அவ்வளோதான், மற்றபடி அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடையாது, என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கே இருக்க வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப வந்து பிரமிப்பாக இருக்குது. கங்காக்கும் காவேரிக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா சூப்பராக வந்து அந்த ரெசார்ட்டில் வந்து கவனிக்கிறாங்க அவங்க எல்லாருமே. இந்த நேரத்தில் வந்து தாத்தா என்ன பண்ணுறாரு, அவரோட பாலி சிநேகிதரை வந்து மீட் பண்ணுறாரு. பார்த்தா அவர் தான் வந்து சூர்யாவோட தாத்தா. சூர்யாவோட தாத்தாவும் வந்து விஜயோட வந்து தாத்தாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ 2 ஃபேமிலிஸையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. அப்போ தான் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. காவேரி மகா வந்து ரொம்ப நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே ரெசார்ட்டில் வந்து உள்ளவங்க வந்து சில போட்டிகள் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. என் கப்பலுக்காக சில போட்டிகள் வந்து நாங்கள் நடத்துகிறோம், இது கண்டிப்பாக நீங்களாம் கலந்துக்கணும் அப்படின்றாங்க. விஜய் ஃபேமிலி சூர்யா ஃபேமிலி இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாங்க அந்த போட்டியில். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போட்டிகள்லாம் வைக்கிறாங்க. கௌதம் வந்து இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்புறம் ஐஸ்வர்யா வந்து தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம விஜய் வந்து காவேரி வந்து தூக்கிட்டு போகிறாரு. அதே மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கங்கா வந்து நம்ம குமரன் வந்து தூக்கிட்டு போகிறாரு. அதே மாதிரி நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, மகா வந்து தூக்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி 4 ஜோடியுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து தூக்கிட்டு அதில் வந்து நடக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஏன்னா விஜய் வந்து அப்படியே வந்து அரவணைப்பில் காவேரி தண்ணியே மறந்துடுறாங்க. சரி சரி நல்லா தான் தூக்குறீங்க அப்படின்றாங்க. இந்த விஜய் யார் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. போதும் போதும் முதல்ல வின் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நான் வின் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு விஜயும் தூக்கிட்டு போகிறார்.